நம்ம தமிழ் சினிமாவுக்கு தற்போது மிகப்பெரிய ஒரு இழப்பா இசைஞானி இளையராஜா அவருடைய ஒரே மகளான பின்னணி பாடகி பவதாரணி நிரந்தரமா எல்லாரையும் விட்டு பிரிந்து போயிருக்காங்க. இப்படி இருக்க சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல பாடல்கள் மூலியமா நம்ம எல்லாரையும் மகிழ்விச்ச பவதாரணி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்னமோ ஒரு சோகமான மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பவதாரணி அவங்க இருக்கிறப்பவே தன்னுடைய கணவர்கிட்ட தான் இல்லாமல் போகும் பட்சத்தில் ஒரு சூட்கேஸ் ஒன்றை தரும்படி அவருடைய அப்பாவான இளையராஜா அவங்க கிட்ட பவதாரணி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த வகையில் நேற்று தேனியில் கடைசி மரியாதை எல்லாமே பவதாரணி அவங்களுக்கு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா இளையராஜா அவர்கள் அப்பவே பவதாரணி அவங்களுடைய கணவர்கிட்ட பவதாரணி அவங்க கொடுக்க சொன்னதா மிகப்பெரிய ஒரு சூட்கேஸ் பெட்டி ஒன்றை அங்கே வச்சு நம்ம இசைஞானி இளையராஜா கொடுத்திருக்காரு. ஸோ அந்த பெட்டியை தொடர்ந்து பார்த்த பவதாரணி கணவரான சபரிராஜ் அந்த இடத்துலயே ரொம்ப பெரிய அளவில் அவர் அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான சம்பவத்தை இல்லாம போனாலும் பவதாரணி அந்த இடத்துல அவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அந்த வகையில் நம்மள பல பேருக்கு தெரியாது, பவதாரணி சபரிராஜ் அவங்கள 2005 காதலிச்சு தான் பெற்றவர்களுடைய சம்மதத்தோட அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால கடந்த சில வருடங்களா நான் சபரிராஜுடைய வாழ்றதை விட இளையராஜா அவருடைய மகளாக வாழதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இளையராஜா அவர்களுடைய வீட்டிலேயே அவங்க ஆசைப்பட்ட ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லாம ஒரு சாதாரண இளையராஜாவுடைய மகளாக தான் கடைசி சில வருடங்களா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்க கடந்த 25ஆம் தேதி நிரந்தரமா பவதாரணி அவங்க எல்லாரையும் விட்டு பிரிந்து போறதுக்கு முன்னதா காதலிக்கிறப்ப தன்னுடைய கணவன் பவதாரணிக்கு காதலனா கொடுத்த பரிசு பொருட்கள், அதுக்கு அப்புறமா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கூட கணவன் சபரிராஜ் பவதாரணிக்கு வாங்கி கொடுத்த பரிசு பொருட்கள், இன்னும் கணவன் சபரிராஜை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு பவதாரணி அவங்க கிட்ட இருந்த சில போட்டோ குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு சூட்கேஸ்ல வச்சு திரும்பவும் சபரிராஜ் அவர்கிட்டயே கொடுக்கும்படி பவதாரணி இளையராஜா அப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க எல்லாரையும் விட்டு பிரிந்து போயிருக்காங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான அதிர்ச்சியான விஷயமா அந்த சூட்கேஸ்ல பவதாரணி அவங்களுடைய தாலியையும் வைத்து கணவன் சபரிராஜ் அவங்க கிட்டேயே அவங்க கொடுத்த எல்லா பொருளையுமே திரும்ப பவதாரணி அவர் கொடுக்கும்படி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதை தான் இளையராஜா அவர்கள் பவதாரணி கிட்ட இருந்த கணவனுடைய எல்லா சொந்தமான பொருட்கள் தாலி உட்பட எல்லாத்தையும் சூட்கேஸில் வச்சு நேற்று பவதாரணி அவங்களுக்கு இறுதி மரியாதை நடந்த அதே இடத்துல கணவன் சபரிராஜ் கிட்ட இளையராஜா அவர்கள் கொடுத்திருந்திருக்காரு. ஸோ கடைசி நேரத்தில் கூட பவதாரணி அவங்க செஞ்ச இந்த செய்கை கணவன் சபரிராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அவமானமான விஷயமாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும்.